ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் அடிச்சுவை, இது ஒன்றும் ரிவ்யூ கிடையாது, ரிப்போர்ட். பவர் பாண்டி, தனுஷ், மெடோனா செபாஸ்டின், ராஜ்கிரண், ரேவதி, டிடி, பிரசன்னா, இது மாதிரி பல நட்சத்திரங்கள் நடித்து ஷான் ரோல்டன் இசையமைத்து தனுஷ் இயக்கியுள்ள திரைப்படம். இந்த படத்தை பற்றி மிஸ்டர் பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு போகும்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போனாராம். நீங்கள் அப்படியே இன்ட்ரெஸ்டோட போயிட்டாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் போனாராம். போனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்தில் அப்படியே மூழ்கி வெளியில் வந்தோடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசணும்னு தோணுச்சான். ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசினதே இல்லையா? இது மாதிரி படம் எடுத்தால் தான் அப்பா அம்மா கிட்டலாம் பேசுவீங்க. தனுஷ் வந்து இந்த படத்தில் பயங்கரமாக ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காராம். இல்லை, அவர் ஹேண்டில் பண்ணக்கூடாதா? இன்னொன்று சொல்லியிருக்காரு, அவருக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் தெரியுமா அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. மனுஷன் தானே அவருக்கு தெரியக்கூடாதா? தெரியக்கூடாதா? அடுத்து பிரசாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, போன ஜென்ரேஷனில் தமிழ் சினிமாவில் இருந்த லெஜெண்ட்ஸ் நிறைய பேரை கொண்டாடாமல் விட்டுட்டோம். அதில் வந்து ராஜ்கிரனும் ஒருத்தர். ஒரு 100 விழா எடுக்கிறது ஒன்று தான், ராஜ்கிரனுக்கு இது மாதிரி ஒரு படம் எடுக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக பேசுறீங்க பிரசாந்த், ஐ லைக் இட். தனுஷ் இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு படமாவது டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பிரசாந்த் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ணுவார், ஏன்னா நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. இன்னொன்று சொல்லியிருக்காரு, இது மாதிரி ஒரு படம் வந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி போனால் எப்படி பார்க்க முடியும்? பிரசாந்த் சொல்லுங்க, நான் கண்டுபிடிப்பேன். பிரசாந்த், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் குத்தம் கண்டுபிடிப்பேன். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ, வாங்க. அடுத்து ஃபுல்லி ஃபிலிம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் லென்த்தி சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம், பில்டப் ஷாட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் அதாவது படத்தில் பாட்டு கேட்டு எல்லாத்தையுமே கம்மி பண்ணியிருக்கலாம். ஸோ டோட்டலாக இந்த படத்தை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் டைட்டில் மட்டும் பார்த்து வெளில வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரசன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனுஷ் இனிமேல் நீங்கள் நிறைய படம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்களாம். யாரும் சொல்லாட்டி அவர் பண்ணுவார். அடுத்து செல்ஃப் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நாடகத்தனமாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் வந்து பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. மியூசிக் வந்து ஷான் ரோல்டன் வந்து இளையராஜாவோட டச் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் ஓகே, ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நாடகத்தனமாக இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு ஏதோ கரெக்டாக தான் இருந்துச்சு. மேபி உங்ககிட்ட அப்படி இருந்திருக்கலாம். இன்னும் நிறைய பேர்கிட்ட கேட்கும்னு நினைக்கிறேன் தம்பி. அடுத்து ப்ளூ சட்டை மாறன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராஜ்கிரண் தவிர இந்த ரோலை எவனுமே பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மிஸ்டர் மாறன், இந்த படமே ராஜ்கிரண் நடிச்சா நல்லா இருக்கும்னு மைண்டில் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் மாறன். ஸோ ராஜ்கிரனுக்காகவே எடுக்கப்பட்ட படம், அதை ராஜ்கிரண் மட்டும் தான் பண்ண முடியும். இதில் என்னத்தை புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு பேசுறீங்க லூசு மாறன். ஃபேமிலி ஆடியன்ஸை மனசில் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியுமே, இதில் என்னத்தை புதுசாக கண்டுபிடிச்சிட்டீங்க லூசு மாறன். அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு 20-30 நிமிஷம் வந்துட்டு போறாரு, அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா யூத் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருப்பாங்க அப்படிங்கிறாரு. எனக்கு ஒரு டவுட்டு, நீங்க யூத்தா? சொல்லுங்க, நீங்க யூத்தா? 33 வயசான எனக்கே அந்த அருகதை கிடையாது. அதெல்லாம் 20லேருந்து 25 வயசுக்குள்ள சின்ன பசங்க பேச வேண்டிய வேலை. ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா பேசுறீங்க நீங்க. அடுத்து காசிம் வித் பாஸ்கே என்ன சொல்லியிருக்காருன்னா, பேரண்ட்ஸ் வளர வளர கன்சல்ட் பண்ணுவாங்க, அதானே வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்சல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என் கர்வம் அழிந்ததடி. பவர் பாண்டி படத்துக்கு ஆன்லைன் ரேட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியா கிளேட்ஸ், டெக்கான் குரோனிக்கல், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லாமே 3, 3.5, 3.75 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பவர் பாண்டி இந்த படத்தை ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் தயாரித்து கே ப்ரொடக்ஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் 9.5 கோடி, பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி 2 கோடி. ஸோ டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 11.5 கோடி. எஃப்எம்எஸ் 1 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ஆடியோ ரைட்ஸ் 1 ரூபாயே வாங்கியிருக்காங்க, 10 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. கேரளா ரைட்ஸ் 10 லட்சம் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கர்நாடகா ரைட்ஸ் 20 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தெலுங்கு ரைட்ஸ் 50 லட்சம் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நார்த் இந்தியா ரைட்ஸ் 75 லட்சம் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சேட்டலைட் ரைட்ஸ் 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. டிவிடி ரீமேக் அண்ட் டப்பிங் ரைட்ஸ் 10 லட்சம் வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் கே ப்ரொடக்ஷன்ஸ் 10.5 கோடிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே நெட் கலெக்ஷன் 1 கோடியே 31,50,000 ரூபாய். சாட்டர்டே நெட் கலெக்ஷன் 1 கோடியே 15 லட்சம் ரூபாய். சண்டே நெட் கலெக்ஷன் 1 கோடியே 45 லட்சம் ரூபாய். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 3 டேஸ் டோட்டல் நெட் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கோடியே 91,50,000 ரூபாய். இதில் தியேட்டர் ஷேர் போக டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் 2 கோடியே 35 லட்சம் ரூபாய். ஸோ இந்த படத்தோட மொத்த ரன்ல ட்ரேட் அனாலிசிஸ் படி
டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கிடைக்கக்கூடிய ஷேர் எவ்வளோ அப்படின்னா ஒரு 6 கோடி வரைக்கும் வரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒரு 10 கோடிக்கு வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண கே ப்ரொடக்ஷனுக்கு இந்த படம் மூலமாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 4.5 கோடி நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பவர் பாண்டி இது மாதிரியான ஒரு அருமையான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி அதை க்ளீனாக ப்ரெசன்டேஷன் பண்ணி டைரக்ட் பண்ண தனுஷ் சாருக்கு வந்து எங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சல்யூட்னு கூட சொல்லலாம். ஏன்னா படம் வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா இந்த படமும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு நஷ்டமான படமாக தான் அமைஞ்சிருக்கு. என்ன காரணம், இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, எல்லாருமே ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்தும் இந்த படம் நஷ்டமடைய காரணம் கூட வந்த நிறைய படங்கள், கடம்பன், சிவலிங்கா, ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இது மாதிரி 4 படம் வந்ததுனால டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய ஷேர், அதாவது இந்த ஓட்டை பிரிக்கிற மாதிரி, இந்த ஓட்டை பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஷேர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது ஒரு 100 பேர் ஒரு தேட்டருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 100 பேர் ஒரே தேட்டருக்கு வருவான். 4 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 25 பிரியிறாங்கல்ல. ஸோ அந்த கதை தான். அதனால தான் இந்த படம் வந்து ஆக்சுவலாக இது வந்து பிரேக் ஈவன் ஆக வேண்டிய படம். ஒரு நல்ல டேட்டில் வேற படங்களோட போட்டி இல்லாமல் தனியாக இந்த படம் வந்திருந்தால் விநியோகஸ்தர்களுக்கு இந்த படம் பிரேக் ஈவனான படமாக தான் இருந்திருக்கும். 4 படங்களோட சேர்ந்து வந்ததுனால டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இந்த படம் கொஞ்சம் நஷ்டகரமான படமாக தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கேட்கலாம், எப்படி என் தலைப்படத்தை நீ லாஸ்ன்னு சொல்ல போச்சு, படம் சூப்பராக இருக்குது, பிரிச்சுக்கிட்டு ஓடுது. அதெல்லாம் ஒத்துக்கிறேன், பிரிச்சுக்கிட்டு ஓடுது, நல்ல படம், எனக்கும் ரொம்ப பிடித்த படம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படம். ஆனால் அந்த ஓடுற டைம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ ஒரு வாரத்துக்கு 2 படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை 3 படம் ரிலீஸ் ஆகுது, அடுத்த வாரம் 3 படம் ரிலீஸ் ஆயிடுது. ஸோ இந்த ஒரு வார கேப்பு தான். இந்த ஒரு வாரத்தில் தனியாக வந்து ஓடாமல் போன படங்களே நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ள அந்த படம் வந்து போட்ட கலெக்ஷனை எடுக்கணும். அதுலேயும் 4 படம் கொத்தா வந்து உக்காந்துச்சு அப்படின்னா எப்படி அது வந்து வசூல் பண்ண முடியும்? பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல படமும் அதிகமாக வசூல் பண்ணதா சரித்திரம் கிடையாது. அதுக்காக எல்லா சுமாரான படமும் ஃப்ளாப் ஆனதும் சரித்திரம் கிடையாது. இப்போ ஒரு படம் 25 நாள் ஓடுனா ஒரு அளவு நல்ல லாபகரமான படமாக அமையும் அப்படின்னு வச்சுக்குவோமே. 25 நாள்னா கிட்டத்தட்ட 4 வாரம் ஓடணும். இந்த 4 வார கேப்பில் எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது? வாரத்துக்கு 2 படம், குறைந்தபட்சம் 2 படம்னு வச்சாலும் 8 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தேட்டருக்காரங்க கொடுப்பாங்க? எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 4வது வாரம், அதாவது 25வது நாள் அந்த படம் எவ்வளவு நல்ல படமாக இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு 2 ஸ்க்ரீன் 3 ஸ்க்ரீனில் ஓடும். இந்த 3 ஸ்க்ரீனில் ப்ரொடியூசருக்கு எவ்வளோ, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எவ்வளோ ஷேர் வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்காது. ஸோ இதுதான் ஆக்சுவலான நிலைமை. இதனால தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் வருது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். மறுபடி நீங்கள் வந்து அது எப்படி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் வருது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ் வருதுன்னா என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் அவ்வளவுதான் தெரியும். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க சோத்துக்கு என்ன பண்ணுறாங்க, காலையில் வாட்டர் கேன் வாங்கணுமே அதுக்கு காசுக்கு என்ன பண்ணுவாங்க, இட்லி வாங்கணுமே, வடை வாங்கணுமே, காலையில் டீ குடிக்கணுமே அதுக்கு காசு என்ன பண்ணுவாங்கன்னு கமெண்ட்டில் வந்து போட்டேன்னு வச்சுக்கேன். எனக்கு தெரியாது, அதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் எவ்ரி வெனஸ்டே. இது ரிவ்யூ உள்ள ரிப்போர்ட்.